உங்களுக்கு பர்சனல் லோன் தேவையா? உங்க தொழிலுக்கு லோன் கிடைக்குமா? புதுசா ஒரு வீடு கட்ட இல்ல கட்டின வீட்டை வாங்குறது லோன் தேவையா? அடமான கடன்னா என்ன, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பத்தி தாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாண்ட் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல நமக்கு ஒரு லோன் வேணும்னா என்ன காரணத்துக்காக லோன் வேணும், எந்த மாதிரி லோன் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான கரெக்டான லோனை அப்ளை பண்ணி நமக்கு ஈஸியா லோன் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கே ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா பேங்க்குக்கு போவோம். நான் ஒரு கார் வாங்க போறேன், எனக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்போம். அங்க உங்களுக்கு ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒன்று, பர்சனல் லோன் வாங்கியும் நீங்க கார் வாங்கலாம். இன்னொன்று, டைரக்டா கார் லோன்லையும் நீங்க லோன் வாங்கி கார் வாங்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ பர்சனல் லோனை காட்டிலும் கார் லோன் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா பர்சனல் லோன்ல கார் லோனை காட்டிலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ நீங்க டைரக்டா கார் லோன் மூலியமா வாங்குறது தான் பெஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கு தாங்க சொல்றோம், எந்த மாதிரி லோன் வேணுமோ அந்த லோனை அனலைஸ் பண்ணி எது பெஸ்டா இருக்குமோ அதுல நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நமக்கு இப்போ யாருக்கு என்னென்ன லோன் கிடைக்கும், எந்த மாதிரி லோன் கிடைக்கும்ன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல காமனான விஷயம் எல்லாரும் கேட்கறது, எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா, எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா அப்படின்றதாங்க. ஸோ பர்சனல் லோன்னா என்ன, யாருக்கு இந்த பர்சனல் லோன் கிடைக்கும்? பர்சனல் லோன்றது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்க சேலரி பர்சனோ, யாரெல்லாம் நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னு நீங்க சொல்றீங்களோ உங்க எல்லாருக்குமே ஈஸியா பர்சனல் லோன் கிடைச்சிருங்க. அது எப்படிங்க எனக்கு ஈஸியா கிடைச்சிரும், என் சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா, அதுக்கு லோன் கிடைக்குமா? அதுதான் உங்க மனசுக்குள்ள தோன்ற கேள்வியா இருக்கு. கரெக்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் சேலரியாவது வாங்கணும். இதுதான் இதுல முதல் கிரைட்டீரியாவா வைக்கிறாங்க. இந்த 15,000 ரூபாய் வாங்கினாலே எனக்கு லோன் கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன பண்றாங்க, உங்களுக்கு பேங்க் சைட்ல லோன் வாங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். என்பிஎஃப்சிஸ்ல ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி லோ சேலரி வாங்குற பர்சன்ஸ்க்கு எல்லாம் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில ஈஸியா லோன் கொடுத்துருவாங்க. அப்போ பேங்க்ல வாங்கணும்னா எவ்வளவுங்க சேலரி இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாயாவது சேலரி நீங்க வாங்கணும். இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே பேங்க்லயும் சரி என்பிஎஃப்சிலையும் சரி, இதுல ரெண்டுலையுமே நீங்க வாங்குற சம்பளம் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிள் ஆகும். இல்லைங்க நான் கையில தான் சம்பளம் வாங்குறேன், ஆனா நான் 40,000 ரூபாய் வாங்குறேங்க, நான் 50,000 ரூபாய் வாங்குறேங்க அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது மிக மிக குறைவான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பேங்க் சைட்ல பாக்குறது எவிடன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ எவிடன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம வாங்குற சேலரிக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம நார்மலா ஒரு சேலரி ஸ்லிப் கொடுக்குறதோ வேற ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறதோ அந்த மாதிரி கேட்டகரி போகும்போது இன்னைக்கு ஈஸியா எல்லாருமே அதுல வந்து மால் பிராக்டிஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத மேக்சிமம் மாற்றவே முடியாது. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பல்சரி பர்சனல் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும், அவங்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதாங்க பர்சனல் லோனுக்கு தேவையான முக்கியமான கண்டிஷன். ஆன்லைன்ல நிறைய லோன்ஸ்லாம் வருதாங்க, அதுல இதெல்லாம் கேட்கறது இல்லையே, அதுல நாங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி ஒரு தனி வீடியோவே நாங்க முழுமையா போட போறோம். ஸோ அதுல நம்ம அதை பத்தி தெளிவா பார்ப்போம். ரெண்டாவது, உங்களோட தொழிலுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ தொழில் கடன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 வருட அனுபவம் உங்களுக்கு அந்த தொழில இருக்கணும். நான் புதுசாக தாங்க ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்போதான் நான் உங்களுக்கு தொழிலே ஆரம்பிக்க போறேன், எனக்கு தொழில் ஆரம்பிக்க லோன் வேணுங்க அப்படின்னா அதோட கேட்டகரி இங்க வராதுங்க. இது வந்து தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான கடன்களை பத்தி தான் நாங்க சொல்றோம். ஸோ இதுல குறைஞ்சபட்சம் 2 வருடம் அனுபவம் இருக்கணும். இந்த 2 வருஷம் அனுபவத்துக்கு ஏதாவது ஒரு விண்டேஜ் ப்ரூஃப் வேணும். விண்டேஜ் ப்ரூஃப்னா 2 வருஷம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருக்கணும் உங்களோட பிசினஸ்க்கு. இல்ல 2 வருஷமா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஜிஎஸ்டி ஆவது ஃபைல் பண்ணிருக்கணும்.
நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்கேஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா FSSAI சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ற தொழிலுக்கு அதற்கு உண்டான சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் பர்சனல் லோன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோமோ, யாரெல்லாம் நீங்க தொழில் பண்றீங்களோ உங்க எல்லாருக்கும் பிசினஸ் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன இந்த பெராமீட்டர் எல்லாம் மெட் பண்ணா போதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல சேலரி எவ்வளவு வருது அதை வச்சு லோன் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப பிசினஸ் லோனுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? இங்க தாங்க நம்மளோட டர்ன் ஓவரையும் டிரான்சாக்ஷனையும் பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே கிரெடிட்டும் சரி டெபிட்டும் சரி ரெண்டுமே எடுத்துக்குவாங்க. ஸோ இது 2 டிரான்சாக்ஷனுமே சேர்த்து டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. இந்த டர்ன் ஓவர்ல இருந்து அதிகபட்சமா 20% தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் பண்ணுவாங்க. இது போக ITR பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது போக நீங்க எவ்வளவு ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு லோன் எலிஜிபிள் அரைவ் பண்ணுவாங்க. இதுல இன்னும் நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். நம்ம இங்க சொல்ற இந்த 4 லோனுமே ஒரு மேலோட்டமா என்னென்ன லோன் யார் அப்ளை பண்ணலான்றதை மட்டும்தான் சொல்ல போறோம். ஒரு லோனுக்கும் தனித்தனியா ஒரு வீடியோ வரும். மிஸ் பண்ணாம அந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு முழுமையான தகவலும் கிடைக்கும். அடுத்த விஷயங்க, ஹவுசிங் லோன். இன்னைக்கு வாழ்ற மக்களோட எல்லாரோட கனவுனே சொல்லலாம், எல்லாரோட ஆசைன்னு சொல்லலாம். நான் ஒரு சொந்தமா ஒரு வீட்டுக்கு போகணுங்க, நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது தாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நாம் என்னென்ன கேட்டகரி முன்னாடிலாம் சொல்லியிருந்தோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரியே, நீங்கள் கையில் வாங்கினாலும் சரி, அக்கௌண்ட்டில் வாங்கினாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரிஜிஸ்டர் பண்ணாட்டியும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ஹவுசிங் லோன் கிடைக்கும். பேங்க்லேயும் கிடைக்கும், NBFCஸ்லையும் கிடைக்கும். இதுக்கு எப்படிங்க பண்ணுவாங்க, எப்படி எந்த இதுவுமே இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபா தான் பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்ச ரூபா தான் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்கை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய வச்சிருக்காங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே ஹவுசிங் லோன் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடமான கடன். எல்லா லோனும் சொல்லிட்டீங்க. எனக்கு பர்சனல் லோன் வேணும்னா நான் பர்சனல் லோன் எடுத்துக்குவேன், பிசினஸ் லோன் வேணும்னா பிசினஸ் லோன் எடுத்துக்குவேன், ஹவுசிங் லோன் வீடு கட்டுறதுக்கு வேணும்னா அதுவும் எடுத்துக்குவேன். அது என்னங்க அடமான கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடமான கடனை பேங்க் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா மார்டேஜ் லோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செக்யூர்டு லோன்லையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது தவிர லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுல 2 கேட்டகரியா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஒன்னு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, இன்னொன்னு டேர்ம் லோன். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா உங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5 லட்ச ரூபாயை எடுத்துட்டீங்க, இன்னொரு 5 லட்ச ரூபா உங்களோட ஓவர் டிராஃப்ட்ல இருக்குன்னா, நீங்க எடுத்து எவ்வளவு அமௌண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டினா போதும். டேர்ம் லோனுன்றது மொத்த அமௌண்ட் 10 லட்ச ரூபா உங்க லோன் அமௌண்ட்னா மொத்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, நீங்க EMI-யா கட்டிட்டு வரணும். ஸோ இந்த 2 விதமாகவும் நீங்க அடமான கடன்ல நீங்க வாங்கலாம். என்னங்க டிஃப்ரெண்ட்? அதான் பிசினஸ் லோன்லயே வருது. அப்ப இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டர்ன் ஓவரை பேசிஸ் பண்ணி தான் இந்த லிமிட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த அடமான கடன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் வேல்யூன்னு ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. மேக்சிமம் 5 கோடி 6 கோடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இதே பிசினஸ் லோன்ல அன்செக்யூர்ட்ல பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருந்தா பண்ணுவாங்க, பட் ஈஸியா கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிற லோன் அமௌண்ட் உங்களுக்கு 5 வருஷ டென்யூர்ல கிடைக்காது. இந்த 5 வருஷ டென்யூர் இல்ல அதிகபட்சம் 7 வருஷ டென்யூர்ல கொடுக்கறது தான் பிசினஸ் லோன். இங்க லேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் 20 வருஷம் வரைக்குமே கொடுக்குறாங்க. அப்போ டென்யூர் ஜாஸ்தியாக உங்களோட லோன் அமௌண்ட் ஜாஸ்தியா கொடுக்கலாம். அப்போ நீங்க 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரி ஹை வேல்யூ லோனுக்கு போகும்போது இந்த அடமான கடன் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க அடமானத்துக்கு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ கொடுக்கறதுனால பேங்க் ஒரு செக்யூரிட்டிக்காக உங்களை இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வீடா இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் குடோனா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க அடமானத்துக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹை வேல்யூ ஈஸியா கிடைக்கும்.
ஸோ இவ்வளோதாங்க அடமான கடன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த 4 லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஹவுசிங் லோன், அடமான கடன், இதை 4 பற்றி மேலோட்டமாக யாரெல்லாம் எந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி லோன்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத நம்ம சொல்லியிருந்தோம். இதை பற்றி தெளிவாக முழுமையாக தனித்தனியாக ஒரு வீடியோலையும் சொல்ல போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நன்றி.